இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளில் இந்த வேளையில் கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதனால நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கேட்கிற உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் இந்த வேளையில் கூட ஒரு வசனத்தின்படியாக நான் உங்களோட கூட பேச பிரயாசப்படுகிறேன். நம்ம பலமெல்லாம் குறைஞ்சி போயிட்டு எல்லாத்தையும் விட்டு விலகிட்டு நம்ம பயந்து கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு ஆபத்து நம்மளை சூழ்ந்து கொள்ளும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கிறது. என் கூட யாருமே இல்லை, என்னை எல்லாம் விட்டு விலகிட்டாங்க, என்னை கைவிட்டாங்க, நெளிவிட்டாங்க, என் கூட யாருமே இல்லை நினச்சிட்டு இருக்கிறீங்க தானே. உங்களுக்கு இந்த வசனம் நிச்சயமாக இந்த நாளில் ஆறுதல் தேர்தல் படுத்தும். நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் இதை கேட்டு பாருங்கள். கர்த்தர் அற்புதம் செய்வதை பாருங்கள். உபாகமம் 31 வசனம், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாக இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. பாருங்க, நம்ம பயந்து கொண்டிருக்கிற காரியம் நமக்கு சம்பவிக்காது. ஏன்னா கர்த்தர் நமக்கு ஆற்றுகிற தேற்றுகிற வசனம் நம்மோடு கொடுக்குது. நீங்கள் பலங்கொண்டு திடமானதாக இருங்க. மனுஷனை பார்த்து எங்க நம்ம பயப்படணும்? மனுஷனை பார்த்தோ இல்லை பிசாசனவனை பார்த்தோ நம்ம பயந்து போகக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நம்மள இருக்கிறவர் பெரியவருங்க. அதனால் நம்ம பயந்து போகக்கூடாது. அதனால் அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் நம்மோடு கூட எங்கே போனாலும் நம்மோடு கூட வருவார். நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க அவர். அதனால தான் சொல்கிறார், அவர் சொன்னது மாத்திரம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறாரு. அவர் நம்மை விட்டு விலகிடுவாரா? நம்மளை கைவிட்டு விடுவாரா? அவர் நம்மளை கைவிடவும் மாட்டார். நம்மோடு கூட எப்போவுமே கூடவே இருப்பார். ஒருவேளை நம்ம நிழல் கூட மறைஞ்சு போயிடலாம், நம்ம கூட இருக்கவங்க விட்டு விலகி போயிடலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையும் அவரும் நம்மளை விட்டு எப்பொழுதுமே மாற மாட்டார். ஆபத்து சூழ்ந்திருக்கிற வேலையில் கூட கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அனுதினமும் நம்ம நடத்தி நம்மளை உயர்த்துகிற தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு மாற்று இருக்காதீங்க. நீங்கள் நின்று கொண்ட இடத்திலே கர்த்தர் அற்புதம் செய்வதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் இருக்கிற வாழ்க்கையில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவர் நம்மோடு கூட இருந்து நடத்த போகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவர் நம்ம கைகள் விட்டு விலகாதபடி நடத்துவார். ஜெபம் பண்ணுவோம். விசுவாசோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருப்பதுனால வருவதனால சந்தோஷம் ஆண்டவரே. நீங்கள் எங்களை விட்டு விலகாத கைவிடாதபடி எல்லா காரியத்திலையும் கூட இருந்து நீங்கள் கிருபை செய்யுங்க. நாங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியங்களை வராதபடிக்கு நாங்கள் பலங்கொண்டு திடமானதாக இருக்க கிருபை செய்யுங்க. உங்கள் வார்த்தை வசனங்கள் எங்களை தேற்றட்டும். நீங்கள் எங்கள் கூட இருந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.